இந்த மாதத்துக்கான மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டேன். எப்போதுமே ஜாமான் வாங்கிட்டு வந்ததும் நான் கொடுத்த லிஸ்ட்டுக்கும் அவங்க கொடுத்துருக்கிறதுக்கும் சரியாக இருக்கான்னு பார்ப்பேன். எண்ணெய் மட்டும் மில்லில் வாங்கிடுவேன். 2 விதமாக எண்ணெய் வாங்கிக்குவேன் மில்லில். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் 2ம் மில்லில் வாங்கிடுவேன். கோல்டு வினர் மட்டும் கடையில் வாங்கிக்குவேன். நான் ஒரே எண்ணெயை தாளிக்க மாட்டேன், மாற்றி மாற்றி தான் தாளிப்பேன். எண்ணெய் இது மாதிரி பிரித்து வாங்கி வச்சுக்குவேன். இவ்வளோ எண்ணெய் யூஸ் பண்ணுவேனான்னு கேட்டால் யூஸ் பண்ண மாட்டேன், கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். மறு மாதத்துக்கும் அதை எண்ணெய் மட்டும் டக்குன்னு இல்லைனா என்ன செய்கிறதுன்னு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வச்சுக்குவேன். எல்லா பொருளையும் செக் பண்ணும்போது எக்ஸ்பைரியும் செக் பண்ணிக்குவேன். இப்போ இந்த கோடையில் உளுந்து, புளி, அது போல் நல்லெண்ணெய் ஆட்டுறதுக்கு எள் இதெல்லாம் வாங்க முடியும், அதெல்லாம் வாங்கி செஞ்சு வச்சுக்குவேன். எள்ளு கூட வாங்கியாச்சு ஆட்டுறதுக்கு, ஆனால் இன்னும் எடுத்துகிட்டு வரல. அதனால இந்த மாதத்துக்கு எண்ணெய் வாங்கியிருக்கேன். எல்லாத்தையும் செக் பண்ணி அரேஞ்ச் பண்ணி 2013 எனக்கு மேரேஜ் ஆனது. அப்போ என்னுடைய மாத பட்ஜெட் வந்து 1500. அரிசி சேர்த்து வாங்கினோன்னா 2000 வரும். இப்போ வந்து 5000 வருது. உங்களுக்கு என்ன வரும்னு மறக்காமல் கமெண்ட்டில்